குழந்தைகளின் கலைத்திறனை வெளிப்படுத்தும் ஓவிய கண்காட்சி ஆர்எஸ்புரத்தில் நடைபெற்றது. ஆர்டிஸ்டிக் கலை வகுப்புகளை நடத்தி வரும் திறன்மிக்க ஆசிதா ஜுவாரி கற்பனையின் கலங்கரை விளக்கமாக 2007 முதல் திகழ்ந்து வருகிறார். புதுமை படைப்பில் கலங்கரை விளக்கமாக கலைநயத்தின் வெளிப்பாடாக 2007 முதல் படைப்பாற்றல் பெற்ற ஆசிதா ஆர்டிஸ்டிக் வகுப்புகளை நடத்தி வருகிறார். மாணவர்கள் தங்களது கலை படைப்புகளை காட்சிப்படுத்த கண்காட்சிகளை வழக்கமாக நடத்தி வருகிறார். எல்லா இடங்களிலும் கலை ஆர்வத்தை ஏற்படுத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக கலை சூழல் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஆஸ்திகா ஜுவாரி ஆர்டிஸ்டிக்கின் பிரபலமாக திகழ்கிறார். அவர் ஒரு சொல்லித் தருவதோடு மட்டுமின்றி மாணவர்கள் தங்களது கலையின் ஆழத்தையும் உணர செய்யும் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார். அனுபவமிக்க அவர் கலையின் மீது உள்ள காதலால் அனைவரையும் ஈர்க்கும் விதமான வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். பாங்கியா சபா பரிஷத் அங்கீகாரத்துடன் கல்கத்தா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மிக உயர்ந்த தரத்தினை பின்பற்றி வருகிறது. இந்த அங்கீகாரம் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையை உயர்த்துவதோடு மட்டுமின்றி மாணவர்கள் ஒருங்கிணைந்த கலை கல்வியை கற்கவும் வாய்ப்பாக அமையும். கலைப்படங்கள், ஓவியங்கள், ஊடகத்தோடு இணைந்த சிற்பங்கள், கலை அபிநயங்களை புரிந்து கொள்ளுதல் போன்றவை 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படுகிறது. வழக்கத்துக்கு அப்பாற்பட்டு மாணவர்களை எல்லையில்லா கற்பனைகளையும் புதுமைகளையும் படைக்க ஊக்குவிக்கிறது இந்த வகுப்புகள். பாங்கியா சபா பரிஷத் அங்கீகாரத்துடன் கலை பயணத்தை தொடர்வதோடு கல்கத்தா பல்கலைக்கழகத்தின் தேர்வுகளையும் எழுதலாம். மாணவர்கள் கலை பயிற்சிகளை கற்பதோடு கலைகளின் வரலாறு, கருத்துக்களையும் அலசி ஆராய்தல், கலாச்சார சிந்தனைகளை விரிவாக புரிந்து கொண்டு அதன்படி பணியாற்றுதல் போன்றவைகளையும் கல்வியோடு கற்றுத்தருகிறது ஆர்டிஸ்டிக். இங்கு படித்து முடிப்பவர்கள் தங்கள் திறமையை மேம்படுத்தி கொண்டதோடு கலையின் வலிமைகளையும் உணர்த்த முடியும். உங்களது குழந்தைகளின் கலைத்திறனை வெளிக்கொணரவும் அந்த பயணத்தை தொடரவும் எங்களது கண்காட்சியை ஜனவரி 21 பார்வையிடுங்கள். கோவை ஆர்எஸ்புரத்தில் 16A வெங்கடாச்சலம் ரோட்டில் நடைபெற்றது. இந்த ஓவிய கண்காட்சியை பிரபல நகை வடிவமைப்பாளரும் ஃபேஷன் டிசைனருமான திருமதி அபர்ணா சுங், ஹோட்டல் கிராண்ட் ரீஜென்ட் இயக்குனர் திருமதி சாந்தினி வி சௌத்ரி மற்றும் ஸ்போர்ட்டி பீன்ஸ் நிர்வாக பங்குதாரர் திருமதி மேக்னா கோனா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர். இங்க பிக்சர்ஸ் பார்த்தானா ஃப்ரம் 4 இயர்ஸ் ரந்தி 10 வருஷ குழந்தை பிக்சர்ஸ் இருக்கா. இது ஒரு நாள் எக்ஸிபிஷன். இங்க பார்த்தானா ஆயில் பேஸ்டல்ஸ், வாட்டர் கலர்ஸ், பென்சில் ஷேடிங், சார்கோல், இது 4 டைப்ஸ் இருக்கா. இங்க இது இன்னைக்கு டிஸ்பிளேல இருக்கா. இது பிக்சர்ஸ் பண்ண போதும் 4 மாசத்துல குழந்தை என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கானா அது டிஸ்பிளேல இருக்கா. ஃப்ரம் பேர்ட்ஸ், சீனரிஸ் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ் வாட் comes into child's mind அதே மாதிரி டிஸ்பிளேல இருக்கா. அவங்க கிரியேட்டிவிட்டி டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கா மேஜர்லி. ஸோ இங்கே பார்த்தானா ஃப்ரம் ஃபுல் டே மார்னிங் 10:30 ரந்தி ஈவினிங் 7 o'clock ரந்தி இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் டிஸ்பிளேல குழந்தை வேலை. பேசிக்லி drawing classes. drawing பார்த்தோன்னா குழந்தைலாம் 4 years above drawing, coloring and fabric painting, watercolor painting எல்லா டைப்ஸ்லேயே கலர்ஸ் போயிட்டு இருக்கா. anything related to creative arts. Sorry, it is affiliated to Calcutta University, Bangaya Pandit Parishad. It is Calcutta University where affiliation. Kids get BA in arts also done in my university. Job நிறைய பேர் இப்போ பார்த்தானா இங்க இருந்து 2-3 டீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஆயிட்டு இருக்கா. இது பிஎட் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் கே ரெடி பண்ணிட்டு இருக்கா. நான் நிறைய பேர் தேர் ஆர்ட் டீச்சர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். என் பேர் ஹேஷா. நான் ஆஷிதா ஜவேரி வர பொண்ணு. இங்க நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. என்னோட அம்மா 17 இயர்ஸ் வந்து இங்க கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க கிளாஸஸ் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஹெல்ப் ஆகும், பட் காலேஜ்க்கே ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் ஆர்ட் பண்ணிட்டு எக்ஸாம்ஸ் கொடுக்குவாங்க. இங்கே 4 லெவல்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அப்புறம் ஜூனியர் டிப்ளமா, சீனியர் டிப்ளமாவும் கிடைக்கும். என்னோட அம்மா நிஃப்ட் கிராஜுவேட் இருக்காங்க. அவங்க இங்கே டீச் பண்ணிட்டு இது சர்டிஃபிகேட் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர், என்ஜினியரிங், பயோ இது எல்லாம் ஆர்ட் அங்கே ஹெல்ப் ஆகும். அதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆர்ட் பேஷன் மாதிரி இருக்கு. அதுக்கு தான் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. கலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் ஆகும், கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட்க்கு, அப்புறம் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் ஆகும். அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆர்ட் தெரப்பி எல்லாம் இருக்கு. இங்கே அம்மா அதையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
நான் வந்து எங்கள் ஆர்எஸ்புரமில் தான் இருக்கேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸாக ஐம் டீச்சிங் ஹியர். அதுக்கு முன்னாடி ஒரு 5 months 4 months ட்ரைனிங் எடுத்தேன். தே ட்ரெயின் மீ வெரி வெல். ஸோ இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய குழந்தைங்க நிறைய கைண்ட் ஆஃப் ட்ரா இது பண்ணுறாங்க. லைக் பென்சில் ஷேடிங், சார்கோல் அண்ட் வாட்டர் கலர்ஸ், ஆல்சோ ஆயில் பேஸ்டல்ஸ் நிறைய குழந்தைங்க நல்லாவே பண்ணுறாங்க. தென் அவங்க ஈஸியாக நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்து ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. தென் எனக்கும் அவங்களை டீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. இதுல என்னென்ன வகையான டிராயிங் இருக்குமா? எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா வந்து எத்தனை நாள்ல கத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு 4 நான் இன்னுமே கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு டிராயிங் ஓரளவு தெரியும். தென் இங்கே வந்து லேர்னிங் கலரிங் நல்லாவே தெரிஞ்சது. தென் 5 to 6 months நான் ட்ரைனிங் எடுத்து இப்போ நான் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே பிக்சர்ஸாக, ஹியூமன் ஃபிகர்ஸ் ஆகட்டும், இல்லைன்னா நிறைய விதமான எப்படி சொல்ற பிக்சர்ஸ் கைண்டிங்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.